இன்றைக்கி நம்ம மழைக்காலத்துக்கு ஏற்ற மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சளி, இருமல் எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் அசைவம் சாப்பிட்டு செரிக்கலைன்னா அவங்களும் இந்த மிளகு ரசம் குடித்தா சரியாயிரும். இது கிராமத்தில் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மெத்தடில் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, 2 வரமிளகாய், 2 தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மல்லி இலை. இதுதான். இப்போ ரசத்துக்கு நம்ம முதல்ல ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் அம்மியில் வச்சு நடத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா மசிஞ்சிட்டு இப்போ மிளகு வச்சுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் பூண்டு எடுத்து இதில் வச்சு நசுக்கிக்கலாம். புளி கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளியை நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மண் சட்டி சூடாயிட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகாய் 2, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம நடத்தி எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இந்த ரசத்தை நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுர வந்தோடனே இறக்கி வச்சிடணும். இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இந்த மல்லித்தலை தான் இதோட டேஸ்ட்டை ரொம்ப அதிகமாக கூட்டி கொடுக்கும். இப்போ சுவையான மிளகு ரசம் ரெடி.